வசனத்தை வாசிப்போமாக. யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 31, 32 வசனத்தை வாசிப்போம். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால், என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசராய் இருப்பீர்கள். அடுத்த வசனம் கூட, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை நிச்சயம் விடுதலையாக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு அவரை பின்பற்றுகிற ஜனங்களுக்கு அவர் போதித்துக் கொண்டே இருந்தார். ஆமென். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் போதித்துக் கொண்டிருந்தார், கட்டளை கொடுத்தார். அல்லேலூயா. என்னை சேவியுங்கள் என்று சொல்லி அவர் விடவே இல்லை. அல்லேலூயா. எப்படி அவரை சேவிக்க வேண்டும், எப்படி வாழ்ந்தால் அவருக்கு பிடிக்கும், எதை செய்தால் அவருக்கு பிடிக்காது, எதை விட்டால் அவருக்கு பிடிக்கும், ஆசீர்வாதத்துக்குரிய வழி என்ன, வாழ்க்கை சுகத்துக்குரிய வழி என்ன, பரலோக ராஜ்யத்தை சொந்தம் என்ன வழி என்பதை எல்லாம் வேதத்தில் நமக்கு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் ஏதோ வாழ்ந்து ஏதோ உலகத்தை அனுபவித்து உலகத்துக்குரிய காரியங்களை நம்ம முயற்சி பண்ணி செயல்பட்டு வாழ்க்கையை முடிப்பதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. உலகத்தில் வாழ்க்கைக்குரிய ஒழுங்குமுறையை கொடுத்திருக்கிற ஒரே ஒரு வழி கிறிஸ்தவ வாழ்க்கை வழி என்பது மட்டும். அல்லேலூயா. இந்த உலகத்தில் கடந்த நிகழ்ந்து கொண்டிருக்கிற நிகழப் போகிற எல்லாவற்றையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரே ஒரு புஸ்தகம் கர்த்தருடைய வேத புஸ்தகம் என்பதை மறந்து விடக்கூடாது. உலகத்தில் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வேத சத்தியத்தின்படி அவர்கள் ஆட்சி செய்தால் அல்லேலூயா, உலகமே ஒரு குட்டி பரலோகமாக மாறும். ஏன் உலகத்தில் கொந்தளிப்புகள், பிரச்சனைகள், கொலைகள், கொள்ளைகள், அநியாயங்கள், நிம்மதியின்மை, சமாதானமின்மை, இழப்புகள் எல்லாம் வர காரணமே தேவன் மனிதனுக்கு விதித்த வழியை விட்டு விலகுவதுதான் காரணம். அல்லேலூயா. கைகளை தள்ளி சொல்லுவோம். தேவனுடைய பிள்ளைகளாகிய அவரை சேவிக்கிற அவருடைய பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், ஒரு கூட வாசிப்போமாக 20:31. விசுவாசித்த யூதர்களை நோக்கி, என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் எனக்கு யாரா இருப்பீங்க? சீசரா இருப்பீங்க. அல்லேலூயா. சீசர்கள் யார்? குருவாகிய கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள். அல்லேலூயா. பாருங்கள், அதான் அழகா சொல்ல, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருக்கணும். அப்ப உபதேசங்களை, சத்தியங்களை நாம் என்ன செய்யணும்? கேட்க வேண்டியது. ஆமென். நம்ம மாற்றம் உண்டாக வேண்டும் என்றால், தேவன் விரும்புகிற மாற்றங்கள் நம்மிடத்தில் உருவாக வேண்டும் என்றால், சத்தியத்தை என்ன செய்ய வேண்டும்? கேட்க வேண்டியது. அல்லேலூயா. அதுக்குதான் ஆராதனைகளுக்கு ஒழுங்கவா சொல்ற ஏதோ ஒரு டைம்ல வருவதல்ல. அல்லேலூயா. போதிக்கப்படுகிற போதனையை நீ கட்டாயம் என்ன செய்யணும்? கேட்க வேண்டி இருக்கிறது. அந்த சத்தியம் தான் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். ஆமென். அல்லேலூயா. ஒரு வாழ்க்கையில தீமையை உன்னை விட்டு அகற்றுவது சத்தியம் ஒன்றே. தேவன் வெறுக்கிற காரியங்களை உன்னை விட்டு மாற்றுவது சத்தியம் ஒன்று மட்டுமே. தேவனுக்கு உகந்தவனாய் உன்னை மாற்றுவது சத்தியம் ஒன்று. கைகளத்தில் ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் ஏன் அதை சொன்னார் என்றால், ஆண்டவர் சொன்னார், நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்கள் உலகத்தான் அல்ல என்று கண்டிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ உலகத்தார் அல்லாதவர்கள் நாம் உலகத்தார் அல்ல, ஆமென், என்று நிரூபிக்கிற இடம்தான் சபை. அதை வெளிப்படுத்தி காட்டுகிறவர் தான் கிறிஸ்தவர்கள். புரியுதா இல்லையா? அல்லேலூயா. நான் இந்த உலகத்துக்கு உரியவன் அல்ல என்பதை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் என்ன செய்யணும்? விளங்க பண்ண வேண்டும். நம்முடைய சொந்த அறிவில் அல்ல. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் வேத சத்தியத்தின் அடிப்படையில் நம்மை நடத்துகிறார். அல்லேலூயா.
சபைக்கு ஒழுங்கா வராம வசனத்தை கேட்காம ஏதோ வீட்டுல நான் பைபிள் படிக்கிறேன், நான் வசனம் படிக்கிறேன், அது செய்யறேன்னு சொல்லிட்டு இருந்தா நம்முடைய வாழ்க்கையில என்ன வராது? தேவன் விரும்புகிற வாழ்க்கை நம்ம வாழ முடியாது. அல்லேலூயா. சொல்லுவோம். தேவனுடைய பிள்ளை சத்தியத்தை கேட்டு அதை கை கொண்டு வாழ்வதற்கு உன்னை ஒப்பு கொடுப்பது மட்டுமே தான். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக உண்டாகாது. அதற்காக தான் தேவனுடைய ஆராதனை முடக்காதிருங்கள் வேதம் சொல்லுகிறது அல்லவா? 10:25 எபிரேயர்ல சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விட. வாசிங்க வசனத்தை. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒரு என்ன செய்யணுமா? புத்தி சொல்ல வேண்டியிருக்கிறது. அல்லேலூயா. என்ன சொல்லணும்? அதான் நாங்க சொல்றது. நீங்களும் ஒருத்தருக்கு என்ன செய்யணும்? சொல்லணும். வராத நபர்ல பார்த்து என்ன செய்யணும்? சொல்லணும். வராதவங்களை போன் பண்ணி நேர்ல நீங்க சர்ச்சைக்கு வரல, ஒழுங்க சர்ச்சை வாங்கன்னு சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? நீ செய்ய வேண்டியது நீ செய்யவில்லை என்ற கர்த்தர் உன்கிட்ட கணக்கு கட்டாயம். போன செய்தி கேட்டீங்க, எதை பயன்படுத்துவது? போன வாரம் செய்தி என்ன? எதை குறித்து கேட்டீங்க? சத்தமா சொல்லு. தாளந்து. என்னது? சத்தமா சொல்லு. பாவம் மன்னிப்பாகிய ஒரு தாளது உனக்குள்ள இருக்கிறது. பாவத்திலிருந்து விடுதலையாகிய ரட்சிப்பாகிய தாளது உனக்குள்ள கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த தாளந்தாகிய உன்னதமான மெய்ப்பொருளை நீ புதைத்து போடுவாய் என்றார். அல்லேலூயா. கர்த்தரோட கேட்பார். ஆமென். உன் குடும்பத்தாரை குறித்த ஒரு பாரம் உனக்கு ஏற்படவில்லை என்றால் நீ உயிரோடு இருந்தும் நீ செத்தவனா இருக்கிறாய். உன் கூட பிறந்த சகோதரர்கள், உன்னை பெற்று ஆளாக்கிற உன் பெற்றோர், உன் கூட பிறந்த மற்ற சொந்த பந்துக்கள், அவர்களை குறித்து உனக்கு ஒரு கவலை இல்லை என்றால் நீ உயிரோடு இருந்து நீ செத்தவனாய் பிணமாய் காணப்படுகிற என்பது மறந்துவிடக் கூடாது. உன்னிடத்தில் ரட்சிப்பாகிய ஜீவன் இருக்கும் என்றால் அல்லேலூயா. பிறருக்கு இயேசு குறித்து கட்டாயம் நீ சொல்லி ஆக வேண்டும். ஆமென். அழிவின் பாதையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற நபர்களை கண்டுகொள்ளாமல் இருப்பாய் என்றால் கர்த்தர் உன்னோடு கணக்கு கேட்பார். மறந்துவிடக் கூடாது. ஆமென். அதுதான் நடக்கும். கண்ணபார். அல்லேலூயா. கையை விட்டு சொல்லுவாங்க. கேட்டுட்டு அப்படி விடாத. உடனே உனக்கு தெளிவு உண்டாக வேண்டும். இன்னும் நீ வில்லேஜா போன கட்ட சொல்லல. உன்னை சுற்றியே நபர்கள் இருக்கிறாங்க, உன்னோடு பழகிற நபர்கள் இருக்கிறாங்க, உன் குடும்பத்துக்குள்ள இருக்கிறாங்க. அல்லேலூயா. அவர்களுடைய ஆத்துமா மேல உனக்கு ஒரு கரிசனை வேண்டும். அம்மை அப்பனை எங்க போக கூடாது? நரகத்துக்கு போயிடக்கூடாது. ஏனென்றால் ஒரே ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. 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 ஒரே ஒரு வாழ்க்கை. இனி ஒரு வாழ்க்கை மனிதனுக்கு இல்லை. இந்த ஒரே ஒரு வாழ்க்கை நீ தெரிந்து கொள்வதுதான் மறுமையில் நீ அனுபவிப்பார். ஆமென். இல்லை என்றால் நீயே ஒரு குடும்பத்தாரை அக்கினியின் கட்டுகிற கடலுக்கு நீ அனுப்புகிறாய். அனுப்பிட்டு நீ என்ன காப்பாற்றப்படலாமா? பட முடியாது. புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் இது தெளிவாயிருங்கள். இது கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய எச்சரிப்பு என்பதை மறந்து விடாதீர்கள். ஆமென். நீ மனித குரலாக மனிதனுடைய சத்தம் என்று கேட்டுக் கொண்டிருப்பாய் என்றால் அது உனக்கு ஒரு சாபமாய் மாறிவிடும். இது தேவனுடைய வார்த்தை என்று நீ கேட்க வேண்டும். ஆமென். அதுதான் உன் வாழ்க்கையில பலன் செய்யும் என்பதை மறந்து விடாதே. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஓகே. ஆண்டவர் நான் உலகத்தான் அல்ல, அதுபோல் இவர்களும் உலகத்தார் அல்ல. ஆமென். அப்போ உலகத்தார் அல்ல வேதம் சொல்லுகிறது. நீங்கள் என் உபதேசத்தை நிலைத்திருந்தால் மெய்யாகவே எனக்கு சீசர்கள். ஆமென். கிறிஸ்துவுக்காய் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அப்படின்னா கிறிஸ்துவை என்ன செய்ய பின்பற்றுகிறவர்கள். ஆமென். அப்படிப்பட்டவர்கள் ஆண்டவர் பார்த்து சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரவம் உண்டு. அல்லேலூயா. நிந்தைகள் உண்டு, போராட்டம் உண்டு,
பரிகாசம் உண்டு. காரணம் என்ன? நீங்க யாரும் அல்ல, எதற்குரியவர்கள் அல்ல, உலகத்துக்குரியவர்கள். அப்போ உலகத்துக்குரியவர்கள் உலகத்தோடு ஒட்டி வாழ்வார்கள். சொல்லுவாங்க, என்னங்க அதெல்லாம் முடியாதுங்க, ஒரு ஓடனா ஒத்து ஓடனாக்கும் எது சொல்றது? உலகம் சொல்லுது, கட்டு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஊரு ஓடும்போது ஒத்து ஓடாத, தனியா ஏன் பின்ன ஓடு, கட்ட சொல்லு. ஆமென். இயேசுவின் பின்னாய் ஓடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்தர் பாடுகிறார், இயேசுவின் பின்னே போகத் துணிந்தே, இயேசுவின் பின்னே போகத் துணிந்தே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். சேர்ந்து பாடுவோம். இயேசுவின் பின்னே, இயேசுவின் பின்னே போகத் துணிந்தே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். உலகமென் பின்னே சிலுவையின் முன்னே, உலகமென் பின்னே சிலுவையின் முன்னே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். கஷ்டமென் இன்பம் நஷ்டமென் லாபம், கஷ்டமென் இன்பம் நஷ்டமென் லாபம், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். இயேசு என் ஆசை, சீயோனின் வாஞ்சை, இயேசு என் ஆசை, சீயோனின் வாஞ்சை, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். இயேசுவின் பின்னே போகத் துணிந்தே. சேர்ந்து பாடுவோம். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் பின்னாய் பயணிக்கும்படியாய் இறங்கி புறப்பட்டவர்கள் நாம். ஆமென். அதான் சொல்றேன், நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். அல்லேலூயா. வேத சத்தியத்தை கை கொள்வதனால் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற மாற்றங்கள் ஏராளம் இருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17வது அதிகாரம் 11ஆம் வசனத்தை சத்தம் அவர்கள் வாசியுங்கள். அப்போஸ்தலர் 17:11. அந்த பட்டணத்தார் மனோ வாஞ்சையா வசனத்தை ஏற்றுக்கொண்டு இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கலும் நல்ல குணம் உள்ளவங்களாய் மாறினார். சொல்லுவோம். வேத சத்தியத்தை கேட்பதால், வேத சத்தியத்தை தியானிப்பதால் நம்முடைய வாழ்க்கையில என்ன உண்டாகிறதா? சத்தமா நல்ல குணம். புரியுதா இல்லையா? பக்கத்துல கை பிடிச்சவங்க பார்க்கலாம். வேத சத்தியத்தை கேட்கிறதுனாலேயும் தியானித்து கை கொள்ளுகிறதுனாலேயும் நமக்கு நல்ல குணங்கள் வெளிப்படும். அதனால தவறான சத்தியத்தை கேடு. அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். சத்தியம் வேத வசனங்களை கேட்டு அதை இருதயத்தில் உட்கொண்டு அதை தியானித்து சிந்தித்து கடைபிடிப்பதால் அல்லேலூயா உங்கள் வாழ்க்கையில் என்ன வருகிறது? நல்ல குணங்கள். அல்லேலூயா. அதான் அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியார் வாசிப்பவர்களை கூட அந்த பட்டணத்தை பெரிய பட்டணம், அது நீங்க மேல் வசனத்தை படித்தால் தெரியும். பெரிய பட்டணத்தார் எப்படி ஏற்றுக்கொண்டார்களா? சத்தமா சொல்லுங்க. எப்படியா? என்ன வாஞ்ச? அப்ப கர்த்தருடைய வசனத்தை சத்தியத்தை கேட்க நமக்கு என்ன வாஞ்ச வேணும்? மனத்துல என்ன வேணும்? வாஞ்ச வேணும். அல்லேலூயா.
மட்டுமல்ல, உனக்குள் ஒரு எதிர்பார்ப்பு வேண்டும். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை ஜெபித்துக் கொண்டு வர வேண்டும். நான் இன்று ஆலயத்தில் கடந்து போகிறேன். ஹல்லேலூயா. இதற்கு வெறும் பாட்டு பாட அல்ல, கைத்தட்ட அல்ல, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும். என் தேவன் இன்று என்னோடு பேச வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொரு நபரோடும் அவர் பேச விரும்புகிற தேவன். ஹல்லேலூயா. ஏனென்றால் உன்னை அவரை போல மாற்ற விரும்புகிறது. Glory Jesus. ஒரு நபரோடு மட்டுமல்ல, சகல மனிதரோடு. வேதம் சொல்லுகிறது பாருங்க, ஏசாவுல, அல்லேலூயா, வானமே கேள், பூமியே செவிகொடு, கர்த்தர் பேசுகிறார் என்று சொல்றார். அழகான வார்த்தை பாருங்க. ஹல்லேலூயா. மனிதனே கேள் என்று கூப்பிடவில்லை, வானமே கேள், பூமியே செவிகொடு என்று கர்த்தர் சொல்றார். தேவனுடைய வார்த்தை மனிதன் மட்டுமல்ல, ஆகாய விரும்புகளும் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அது எல்லா விதமான மர செடி கொடிகளும் கேட்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உண்டாக கடவுள் என்று சொன்னார், உண்டானது. அப்போ அந்த வார்த்தையால் என்ன செய்தார்? உருவாக்கினார். அப்போ அவர் உருவாக்கின உண்மை என்றால் அந்த வார்த்தையை சொன்ன ஆண்டோட வார்த்தை இன்றைக்கும் அவைகள் கேட்கும். புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது எப்படி மனோவாஞ்சியா, எப்படி நமக்கு என்ன வேணும்? அந்த வாஞ்சை என்றால் என்ன, எதற்காக என்றால் என் தேவன் இன்று என்னோடு என்ன செய்யணும்? பேசணும். ஹல்லேலூயா. தேவன் என்னோடு பேசணும் என்ற ஒரு வாஞ்சை இருக்கு. வாஞ்சை இல்லாமல் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கிறோம் என்றால் நாம் ஏதோ ஒரு சத்தம் கேட்டது போல் விட்டு விட்டு செல்வோமே தவிர, ஹல்லேலூயா, அது நம்முடைய வார்த்தை நினைச்சு அது செயல்படாது. தேவனுடைய வார்த்தை செயல்படாமல் நீ விட்டுவிடக் கூடாது. வார்த்தை என்ன செய்யணும்? வாஞ்சையா ஏற்றுக்கொள்ளணும். கைகளை வைத்து சொல்லுவோம். ஆமென். ஹல்லேலூயா. காரணம் என்ன? வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதத்தில் 119 105 படியுங்கள். நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. ஹல்லேலூயா. வேதத்தை என்னது? நேசிக்கிறவர்களுக்கு என்னதா? மிகுந்த சமாதானம். உனக்கு சமாதானம் வேணும்னா வேதத்தை நேசிக்கணும். ஆமென். ஆமென். நிம்மதி இல்லையா? எதை பாரு? வேதத்தை பாரு. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஒரு தேவனுடைய பிள்ளை மனங்கால் பணிந்து நின்று கொண்டு வேதத்தை வாசி. ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னோடு பேசும் ஆண்டவரே. ஆண்டவரே நான் ஆலயத்துக்கு போகிறேன் அப்பா, அங்க உம்முடைய சத்தத்தை நான் கேட்கணும். நீர் என்னோடு என்ன பேச விரும்புகிறீரோ அதை நான் கேட்க என் செவிகளை திறந்தருளும் ஆண்டவரே. என் இருதயத்தை உணர்வுள்ள இருதயமாய் மாற்றும் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு பண்படுத்தப்பட்ட இருதயத்தை எனக்கு தாரும். ஆமென். கர்த்தருடைய வேதம் அதுதான் அங்கு நமக்குள் செயல்படுவதற்கு அது மிக முக்கியமானதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏனென்றால் 1 பேதுருவுல 1வது அதிகாரம் 23 வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அழிவுள்ள என்ன அல்ல, வித்தல்ல, அழிவுள்ளதல்ல, நிற்கிறது. என்னது? ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே ஜெனிப்பிக்கப்பட்டு கரங்களை தடுக்கிறது வைக்கப்படுது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனமானது நம்மை ஜெனிப்பிக்க பண்ணுகிறது. ஆமென். நம்மை மாற்றி அமைக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இதில் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. அழிவுள்ள வித்தினால் அல்ல, என்னைக்கு நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான, என்னது? ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகி என்னது? அழிவில்லாத வித்தினால்
ஜெபிக்க மாட்டீர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை நம்ம என்ன செய்யறது? மறுபடியும் ஜெபிக்கப்படும். நம் ரூபத்தை என்ன செய்வது? மாற்றுவது. அப்படின்னா நம்முடைய குணத்தை மாற்றி யார் குணமாய் மாற்றுவது? கிறிஸ்துவின் குணமாய் மாற்றுவது. ஆமென். ஹalleluya. இதான் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. பலதன் வேதத்துல பார்க்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக சங்கீதக்காரர் சொல்லுகிற 119ல அவருடைய 72 வாசிகள் பார்க்கலாம். வாசிகள் அநேகமாயிரும் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதம் எனக்கு நல்லது. ஹalleluya. ஒரு மனிதன் பிரைஸ் காட், பிரைஸ் தி லார்ட், ஒரு மனிதன் வேதத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவம். ஆமென். உன் கையில் தேவன் கொடுத்திருக்கிற வேதத்திற்கு நீ கொடுக்கிற முக்கியத்துவம் மிக முக்கியமானது. வேதத்தின் வசனங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறாயோ அவ்வளவு கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். ஆமென். ஹalleluya. ஒரு முறை வாசிப்போமாக. அநேகமாயிரும். என்னது? அநேகமாயிரும் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதம் எனக்கு நல்லது. அப்படின்னா உலகத்தில் சம்பாதிக்கிற கோடான கோடி மில்லியன் கோடிகள் சொத்து சுகத்தை பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த வேதமே என்னடா? சத்தமா சொல்லு. நல்லதுன்னு சொல்றான். ஆமென். அல்லேலூயா. பாத்தீங்களா? அப்போ வேதத்துக்கு அவ்வளவு என்ன கொடுக்கணும்? முக்கியத்துவம் கொடுக்கணும். நீ வேதத்துக்கு முக்கியத்துவம் நீ உண்மையா கொடுப்பாய் என்றால் ஆராதிக்க வருவதற்கு என்ன செய்ய மாட்டார்? முக்கியத்துவம் கொடுக்காம இருக்க மாட்டார். ஆமென். ஆராதனைக்கு வருவதற்கு ஏன் உனக்கு உற்சாகம் நிகழ்கிறது, நிர்விசாரமாக இருக்கிறாய் என்றாலே நீ எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கல? வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. வேதத்துக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்றால் வேதத்தின் வசனத்தை கொடுத்த தேவனுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. அப்ப தேவனுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கிறது போல் வேஷம் போடுகிற மாயமான தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது உண்மை என்றால் வேதத்தின் சத்தியத்தை கேட்க நீ முக்கியத்துவம் கொடுப்பார். ஆமென். வேதத்தின் சத்தியத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பது உண்மை என்றால் தேவனை ஆராதிக்க வருவதற்கு முக்கியத்துவம் கொடுப்பார். வருகிற இடத்தில் தானே கர்த்தர் வசனங்களோடு பேசுவார். அல்லேலூயா. கடமைக்காக ஏதோ ஒன்றை வந்து போவதல்ல. தேவன் ஒவ்வொரு நாளும் உன்னோடு கர்த்தர் பேச விரும்புகிற தேவனாய். நீ கர்த்தரை நேசிப்பது உண்மையா இருந்தால், கர்த்தருக்கு நீ முதலிடம் கொடுப்பது உண்மையா இருந்தால், கர்த்தரை ஆராதிக்க முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியமா இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுப்பது உண்மையா இருந்தால் வேத சத்தியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். வேத சத்தியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் ஆராதனைக்கு நீ முக்கியத்துவம் கொடுப்பாய். ஜவாகலமா சாயங்காலம் பைபிள் ஸ்டடி 6:30 மணிக்கு பைபிள் ஸ்டடி 8:15 முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் என்ன 15 பேர் 20 பேர் வருவாங்க. இல்ல, நீ தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது உண்மையா இருந்தா வேத சத்தியத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். வேத சத்தியத்துக்கு நீ முக்கியத்துவம் கொடுப்பது உண்மையா இருந்தால் பைபிள் ஸ்டடிக்கு வா என்று உனக்கு சொல்ல வேண்டிய சனிக்கிழமை உபவாசம் வா என்று சொல்லு. தேவையில்லையா? ஏன் நீ கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? நான் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன். ஓய், வாயில சொல்றது செயல காட்டு. வாயில சொன்னா ஆண்டவனை ஏற்றுக்கொள்ள. ஏன் அது தாறுமாறான புத்தி? ஹல்லேலூயா. நீ கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறியா? நீ தேவ சமூகத்துக்கு ஓடுகிற தேவ சமூகத்துக்கு வருவதில் வைத்துதான் கணக்கு போடுகிறது. முக்கியத்துவம் கொடுக்கிற நீ சும்மா இருக்க மாட்ட. நீ கர்த்தரை நேசிப்பது உண்மை என்றால் சும்மா இருக்க மாட்ட. நீ வேலை எங்க வேலை இருந்தாலும் அங்க என்ன செய்ய தோணும்? ஓடி வர தோணும் உனக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்று கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். இன்று வேதத்தை ஆராய்கிற நாள். ஆமென். பைபிள் ஸ்டடி நாள். ஆமென். இன்று உபவாச நாள். ஆமென். இன்றைக்கு கர்த்தர் என்னோடு பேசுவார். நியாய
ஞாயிற்றுக்கிழமை மட்டுமல்ல என்னோடு பேசுவது, இன்றைக்கு தேவன் என்னோடு பேசுவார். தேவனுடைய வார்த்தை, மனித வார்த்தையை கேட்பதற்காக ஓடுகிறாய். காலம் பூரா வாரம் பூரா எல்லாரும் வாரம் பூரா மனுஷனுடைய சத்தத்தை கேட்கிறது. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒரு நாள் தான் ஏறு சத்தம் கேட்க வரோம். அப்போ மற்ற நாள் பூரா உள்ள ஏறி ஒரு தேவனுடைய பிள்ளை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷ சத்தம் பலதை கேட்கிறோம், பல நிலையில கேட்கிறோம். ஆனால் செவ்வாய்க்கிழமை வரும்போது தேவ சத்தம் உன்னோடு. அடுத்தது சனிக்கிழமை வருமா தேவ சத்தம். அப்போ இவைகள் அவ்வப்போது தேவனுடைய சத்தத்தை கேட்க கேட்க உனக்குள்ள உலக சத்தம் உள்ள நிலைத்திருக்க வாய்ப்பே கிடையாது. கைகளை தெரிவிக்க காரணம் என்ன? ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தை கேட்க கேட்க உலகத்துக்குரிய காரியங்கள் உன்னை விட்டு வெளியாகிவிடும். தேவனுடைய பிள்ளையை தேவனை கேட்டவனாய் நிறுத்துவதே சத்தியம். ஆமென். ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனை நேசிக்கிறவனாயிரு. ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறவனாயிரு. கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறவனாய் இருந்தால் சத்தியத்தை கேட்க தீவிரித்து வருவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், வாசித்த வசனத்தை, அநேகமாயிரம் பொன்வெள்ளியை பார்க்கிறோம், எனக்கு நலம். அப்போ அந்த வசனத்தை ஆக்கியோன் என்ன சொல்லுகிறார் என்றால், எனக்கு எது முக்கியம் அல்ல, நீங்க அல்ல, அவர் அந்த வசனத்தை எழுதுனவர். உங்களை சொல்ல பயப்பட போறீங்க. எப்படி சொல்றது? அப்படி யோசிக்கிறீங்க. யாரு வசனத்தை ஆக்கியோன் சொல்றாரு? என்ன சொல்றாரு? அதையா நீங்க சொல்ல பொன் வழியை பார்க்கணும். அநேகம் ஒண்ணு ரெண்டா காலோட தொங்கட்டாங்க, மூக்குல மூக்குத்தியா சொல்லு. சுத்தமா அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கணும், நேர் விளம்புற வேதமே எனக்கு நலம். யாருக்கு? இதை ஆக்கி உங்களுக்கு அதான் டம் டம் உங்களுக்கு பாப்போம். உன்னை யார், நீ எந்த நிலையில் ஆண்டவரோடு இருக்கிறாய் என்பதை நிரூபிக்க இடம்தான் ஐயா தேவ சமூகம். சொல்ல முடியுமா? எனக்கு இருக்கிற அநேகாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கணும், என் ஆண்டோட வேதத்தின் சக்தியை தர முக்கியம் சொல்ல முடியும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அப்ப செவ்வாய்க்கிழமை கட்டி அப்படிதானே சும்மா ஒரு மாதிரி ஆடு மாடு மாதிரி சுத்தி நடக்கிறோம். ஒரு போறோம், கடைக்கு போறோம், கடை வர போய் வந்துக்கிறோம், அங்க இருந்து 4 பொரியல் வந்துன்றோம், ஒரு வடை கணிக்கிறோம், கன்னடம் எல்லாம் போய் கதை பேசுறோம், மாமியார் வீட்டு போய் உட்காந்து கதை பேசுற, சித்தப்பா பெரிய வீட்டு போய் கதை பேசிட்டு இருக்கிற. அதுக்கெல்லாம் உனக்கு நேரம் கிடையாது. அதுல உனக்கு பக்தி அடைய முடியுமா? சொல்ல இல்லையா? உன்னை பக்திக்கு நேராகவும் நித்தியத்தின் நேரம் வழிநடத்துற ஒரு தெய்வ சத்தியம் ஒன்று. ஒரு தேவனை தீர்மானிக்கணும். நம்ம ஞாயிற்றுக்கிழமை மட்டும் உள்ள கிறிஸ்தவன் அல்ல, சபையில் என்றைக்கெல்லாம் ஆராதனை நடக்கிறதோ அன்றைக்கெல்லாம் போகிற கிறிஸ்தவனா இருக்கு. அந்த உணர்வு ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. கைகளை தலையில சொல்லுவோம். அந்த வார்த்தை இருந்தால் செவ்வாய்க்கிழமை என்ன? புருஷனை சும்மா இருக்க விட மாட்டீங்க. புருஷனை சொல்லு சும்மா இந்த பைபிள் ஸ்டடிங்க போலாம். எழுத முடியல, நான் கேட்கலாம். கேட்டாலும் நம்ம சில காரியம் தெரியல. பைபிள் நிறைய காரியம் நான் கேட்கணும், நல்லா இருக்கு. நீங்க சும்மாங்க என்னத்த ஒரு 1.5 மணி நேரம் தானே. நீங்க வந்து 6 மணிக்கு வரட்டாங்க, 7 மணிக்கு வாங்க. 7 மணிக்கு எல்லாம் பாஸ்டர் பைபிள் ஸ்டடி ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. 7 மணிக்கு வாங்க, 8:15 ஓடி இருங்க, வாங்க கர்த்தருடைய வார்த்தை கேட்கலாம், வேத மகத்துவம் கேட்கலன்னு ஒரு மனைவி சும்மா சொல்லாம இருப்பாங்களா? நல்ல மனைவியா இருந்தா, நல்ல தாயா இருந்தா, அவன் தன் கணவனுக்கு எங்க சபையில் பைபிள் ஸ்டடி ரெடி ஆயிட்டீங்களா, கிளம்புவோம் என்று சொல்லாம இருக்க மாட்டீங்க. பிள்ளைகளை பார்த்து சொல்லாம இருக்க மாட்டீங்க. டேய் என்ன இங்க உட்காந்துட்டு இருக்கிற, சீக்கிரம் கிளம்பு, சச்சி வா, கிளம்பு வா,
இது சொல்றதுதான் தாய், இல்லைன்னா பேய். நீ தாயா பேயா யோசித்து பாரு. நல்ல அப்பனா இருந்தா, நொக்கனா இருக்கிற அப்பனா பசங்கள்ட்ட என்ன சொல்லுவ? ஏய் கிளம்புடா, ரெடியாவிடா, பைபிள் ஸ்டடி போலாம். சாயங்காலம் தானே, எல்லாரும் சாயங்காலம் 7 மணிக்கெல்லாம் போயிட்டு அங்கே என்ன இது மரத்துல தொங்கி அடிக்கிறீங்க. தோத்து அல்லேலூயா. போலாம் சர்ச்சுக்கு சொல்லிட்டு வரணும். சிந்தர்பாடி இருந்தா கூட என்ன செய்யலாம், வர முடியும். நீங்க வாங்க, நான் உங்க கூட நானும் நடந்து வரேன். போ. பஸ் இல்ல பாஸ்டர், நடப்போம். என்ன யோசிக்கிறீங்க? முடியுமா முடியாதா? ஒரு ஆள் போதும். நாங்க என்ன சிந்தர்பாடி நடந்திருக்கு, வரூர்ல நடந்தது கடத்தூர். இன்னும் அப்பப்போ மரம் முடிக்கிறவங்க எல்லாம் முடிச்சு விடுவாங்க. அந்த டைமில் நிறைய மரம் முடிச்சுட்டு இருந்தாங்க அப்பா. ஏன்னா கொஞ்சம் பில்டிங் மரங்கள் தேவைப்படுறதாங்க, முடிச்சு ரோட்டில் போட்டுருவாங்க. போட்டு மரம் வெட்டி கதவு மாச காலம் செய்யும். அந்த டைமில் நிறைய ஸ்ட்ரைக் பண்ணி அப்பப்போ இது பண்ணி அருவிலேருந்து நடந்து வந்துருக்கு. தூங்கி நடந்துருக்கு. நடந்து ராத்திரி 12-1 மணி இருக்கும். தூக்கத்தை நடக்கும். சின்னாங்குப்பத்தில் வந்து அப்பா அந்த பாலம் கட்டல, இப்போ தான் பாலம் கொடுக்குறோம். அப்போ பாலம் ரொம்ப வருஷங்களுக்கெல்லாம் முன்னே. அப்போ வீடு காரணம் கிடையாது. மெட்ராஸ் போயிட்டு வந்தது. என் கூட 1-2 பேர் உண்டு. அதில் ஒரு பானை, சின்ன ஒரு பானை இருந்தது. அதில் அப்படி எழுதி உட்காந்துட்டு நிறைய பேர் அங்கங்கே திருப்பதிக்கு திருவண்ணாமலைக்கு எல்லாம் போயிட்டு தலையெல்லாம் முட்டை போட்டு அடித்து தள்ளிட்டு அவங்க ஒரு பெரிய கும்பல் எங்கள் பின்னாடி நடந்து வந்துட்டு இருந்தாங்க. அவங்க நிறைய பேர் வந்துட்டு அப்போ நாங்கள் அதில் உட்காந்து ரொம்ப டயர்டு நடந்துட்டு கால் வலி உட்காந்துட்டு இருக்கு. நாங்கள் இருந்தாலும் எங்களுக்கு தெரியும். நாங்கள் ஏதோ பாலம் சின்ன பாலமாக இருக்கிற உட்காந்துட்டு அவங்க ஒரு 10-15 கொண்டு இருக்கும். ஆணு பெண்ணு புருஷ மனைவி எல்லாம் கூட வந்து குழந்தை விட்டு பெரியவங்க அதில் வந்த உடனே ஒன்று கத்திட்டு அவங்களுக்குள்ளே மாறி அடி. ராத்திரி ஒரு 12-1 மணி இருக்கு. எங்களுக்கு ஒன்றும் புரியல, என்ன இது நடக்குது. நாங்கள் சத்தம் போடுறோம், ஏன் அடிக்கிறோம், ஏன் சத்தம் போடுறோம், ஏன் போடுறோம். அவங்க மாறி அடி, பயங்கர சண்டை. அந்த சத்தத்தை கேட்டு கொட்டாயில் அப்பையில நிறைய வீடு அங்கே கிடையாது. சின்னாங்குப்பத்தில் கொட்டாயில் இருந்தவங்க வந்துட்டாங்க. என்னங்க யாரோ இங்கே வந்தாங்க, யாரோ களத்தில் செய்து படிச்சாங்க, யாரோ என்னங்க யாருங்க. நாங்கள் இங்கே உட்காந்துட்டு இருக்கோம், யாருங்க வரலைங்க, யாரும் வந்த மாதிரி இருந்தது. காரணம் என்ன? கடை ஐயோ இது நடுக்கட்டாங்க. என்னது நாங்கள் எங்கே உட்காந்துட்டு இருக்கிறோம்? நடுக்கட்டில் 12 மணிக்கு அங்கிருந்து நம்ம சாசிக்கலாம். நாங்கள் உட்காந்துருந்தோம், அதுக்கு நிற்க முடியாமல் நடுரோட்டு போயிடுச்சு. நடுரோட்டில் போய் வந்தவங்க போகிற கூட காதை பிடிக்கிற மாதிரி வாயிலிருந்து பிளட் எல்லாம் கொட்டுருங்க. பொம்பளை பாவம் நல்ல சகோதரன் மூஞ்செல்லாம் அடிச்சிருக்காங்க. புருஷன் சொந்த மாதிரியே வாயில குத்துறாங்க. ராத்திரி இப்படிலாம் நடந்து பாடுபடுறாங்க. ஆனால் பார்த்தீங்களா, தேவனுடைய பிள்ளைகளோடு சாத்த நெருங்க முடியாது. உனக்கிட்ட பிசாசு மாறானாலும் நீ அவங்க சொந்தக்காரனா இருக்கு. அல்லேலூயா. நீ சுடுகாட்டுக்கு போனா சுடுகாட்டுல ஒரு பிசாசு இருக்காது, ஓட்டிடும். தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய பிரசன்னத்தினால் நிரம்பி இருக்கிறார். அவர்கள் இருக்கிற பரிசுத்தாவின் அக்கினியின் ஆவியானவராக இருக்கிறது. சத்துருடைய வல்லமைகளை சுட்டரிக்க தன்மை உள்ளதா இருக்கு. அதுதான் ஆவியில நிரம்பி வாழ்ந்து சொல்றது. ஆமென். ஹalleluya. தேவனுடைய பிள்ளை பரிசுத்தாவின் நிறைந்து ஜீவிக்க வேண்டிய அவசியம். எப்பொழுது எரிந்து கொண்டே இருப்பார். எரிந்து கொண்டே இருப்பார் என்றாலே அருகாமையில எந்த ஒரு பொல்லாத கிரியைகளும் பக்கத்துல நெருங்க முடியாது. அதாவது சொல்றது, நல்லா இரு, நல்லா ஜெபி, பரிசுத்தாவியில நிரம்பி ஜெபம் பண்ற. ஆமென். ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டு வாழு. ஹalleluya. சத்தியத்தை நல்லா கேளாத கை கொண்டு வாழன்னு சொல்ற காரணம் அதுதான். ஹalleluya. ஆண்டவர் நேசிக்கிற மக்களை அவருடைய பிரசன்னத்தால் அவர் மூடி பாதுகாக்கிறவராக இருக்கிறார். எந்த ஒரு அந்நிய கிரியைகள் என்ன சொல்ற அவங்களை தொட முடியும். ஆமென். ஆமென். கெட்ட கனவு வரத புரிஞ்சுக்க. ஏதோ உங்ககிட்ட தவறுன்னு அர்த்தம். ஆமென். ஏதோ தேவனை பிரியமில்லாத காரியம் செய்யற அப்ப கெட்ட அதான் கெட்ட கனவு வரது. அமுத்துதுன்னா வச்சுக்க பிசாசம் நீங்க ஒரே குடும்பத்தில் இருக்கு.
அவன் அமர்த்துனாலே கட்டிட்டான் தாலி. சும்மா தேவனுடைய அவுத்த முடியுமா? முடியுமா? முடியாதுங்க. எப்படி முடியும்? ஒரு தேவனுடைய சாத்தம் தொட முடியாதுன்னு சொல்றேன். சாத்தம் தொட முடியும். அவன் ஏதாவது நீ உண்மையா இருந்தா உன்னை தொட முடியாது. நீ உன்னை ஏதாவது செய்யறான நீ சரியில்லை. ஹalleluya. புரிஞ்சப்பட்டவர்களே சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு தான் சொல்றாரு. அதுல உங்களை ரெடி பண்ணி கொண்டு வாங்கறதா சபை. ஹalleluya. அதுக்கு பிரயாசப்படு. கைகளை வைத்து ஹalleluya சொல்லுவோம். praise the lord. பாருங்க அடுத்து சொல்ற சங்கீதம் 119:1 வாசிக்க பார்க்கலாம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவர்களுக்கு என்ன பேரு? சத்தமா சொல்லுங்க. உத்தம மார்க்கம். என்ன மார்க்கம்? அப்போ வேதத்தை கை கொண்டு அதன்படி நீ வாழ்கிறாய் என்றாலே உன பேர் என்னது? உத்தம. ஆமென் ஆமென் ஆமென். அப்போ வேதத்தின்படி நடக்கணும்னா வேதத்தை போதிக்கிறது நீ எழுதி கேட்கணும். வேதத்தை போதிக்கிறது நீ வந்து கேட்டாலும் அதை எழுதியணும். கை கொண்டு வாழ வேண்டும். வாழ வேண்டிய பிரயோஜனம் கிடையாது. சத்தியத்தை கேட்கும் போது உன்னை நீ ஒப்புக்கொண்டு, ஆண்டவரே இந்த வசனத்தின் மூலம் என்னோடு பேசினீர் ஆண்டவரே, அதற்காக என்ன நான் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் நீ விரும்பாத காரியம் எதுவாக என்னோட அகற்றும்படி ஒப்புக் கொடுக்கிறேன் சொல்லி ஒப்புக் கொண்டு சொல்ல பண்ண வேண்டும். ஆமென் ஹalleluya. நீங்களும் போய் ஹalleluya சொல்லுவோம். 119 சங்கீதத்துல 92 வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் வேதம் நமக்கு என்னமா இருக்கா? என்ன மகிழ்ச்சி? மனம் மகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். வாழ்க்கையில் வருகிற துக்கத்தை ஜெயிக்க ஒரே ஒரு வழி சத்தியம் மற்றும் மட்டுமே. பிரச்சனை வருதா? குடும்ப பிரச்சனை, வாழ்க்கை பிரச்சனை, அல்லேலூயா, எதுவா இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை தேவ சமுத்திரம் வாசிக்க கற்றுக்கொள். ஆமென். சத்தியத்தை கேட்க கடந்து வா. ஆமென். நீ பெரிய பாரத்தோடு துக்கத்தோடு சபையில் வரும்போது இங்கே ஒரு விடுதலை ஒன்று கடந்து போக முடியும். காரணம் என்ன? உன்னை விடுவிக்கிற ஆவியானவர் இங்கே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஹalleluya. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹalleluya ஹalleluya. ஆமென். பாருங்க சங்கீதத்துல 119 சங்கீதத்துல 99 100 வசனத்தை வாசிப்போம். உம்முடைய சாட்சிகள் என் ஞானமாய் இருக்கிறபடியால் நல்ல கவனிங்க. இந்த இடத்துல உம்முடைய சாட்சிகள் என் ஞானமாய் இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். அதிகளா இங்க வேற வாசிப்போம். உம்முடைய சாட்சிகள் என் தியானமாய் இருக்கிறபடியால் உம்முடைய சாட்சிகள் என் தியானமாய் இருக்கிறபடியால் எனக்கு போதிக்கிறவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். கையை வைத்து சொல்லுவோம். ஸ்கூல்ல படிக்கிறியா? உனக்கு டீச் பண்ணுகிற நபர்களை விட நீ யாரா மாறிடுவ? ஞானவானாய் மாறிடுவ. ஆமென். புரியுதா இல்லையா? உனக்கு கல்வி கற்றுக் கொடுக்கிறாரு, வேற ஏதாவது உங்களுக்கு டீச் பண்ற போதிக்கிறாங்க என்றாலே நீ வேதத்தை அதிகமா வாசித்து அதை கை கொண்டு வாழ ஒன்று நீ ஒப்பு கொடுத்தால் அவர்களுக்கு நீ புத்தி சொல்ல நீ மாறி விடுவாய். வேறு சொல்லுகிறது, அவன் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்துல பைத்தியமானவைகளை அவர் தெரிந்து கொள்ளுகிறவர். எனக்கு கல்வி அறிவில்லை, படிப்பறிவில்லை நீ நினைக்க வேண்டிய தேவையில்லை. வேத சத்தியத்தை கேட்டு அதை கை கொண்டு வாழ்வாய் என்றால் உன்னை யார் யாரெல்லாம் இழிவாய் நினைத்தார்களோ அங்கெல்லாம் கர்த்தர் உன்னை உயர்த்தி வைக்காத வல்லமையானவர். ஆமென் ஹalleluya. அடுத்த வசனம் 3ஆம் வசனம். உம்முடைய கட்டளைகளை நான் கைக்கொண்டிருக்கிறபடியால் நல்ல கவனிங்க தேவ மக்கள். உம்முடைய எல்லாம் சேர்ந்து வாசிக்க பாருங்க. என்ன? உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிறோம் ஞானமுள்ளவராக இருக்கிற கைகளை தடிக்கத்தில் வைக்கப்படுத்துவோம். ஹalleluya. அப்போ பெரியவங்க மத்தியில கர்த்தர் கொண்டு உட்கார வைப்பார். எதை கை கொண்டா? ஆமென். நம்ம அங்க வாசித்தோம் அல்லவா? அதாவது காரியம் இப்படி இருக்கிறதா என்று
மனோவாஞ்ச கர்த்தருடைய வசனத்தை தியானித்ததுனால தெசலோனிக்கேயர் உள்ளவர்களை பார்க்கணும் நல்ல குணமா. வேத சத்தியத்தை தியானிப்பதால் கேட்டு கை கொண்டதன்படி ஜீவிப்பதனால் அல்லேலூயா நம்ம என்ன வருகிறது? நல்ல குணம். நல்ல குணம் வரணும்னா எங்க வரணும்? வேதத்தில். வேதம் போதிக்கிற இடத்துக்கு வரணும். அல்லேலூயா. வேதத்தை அன்னைக்கு வாசிக்க வேண்டும். ஆமென். நீதிமொழிகள் அதிகமா படிங்க. ஆமென். அல்லேலூயா. சங்கீத பகுதியில் நிறைய படிங்க. விசுவாசிகள் புதிய ஏற்பாடு அதிகமா படிங்க. சரித்திரபூர்வமான காரியங்கள் அறிவதற்கு பழைய ஏற்பாட்டை படிங்க. அல்லேலூயா. பைபிள் ஸ்டடியே காலங்களை குறித்தா பேசிட்டு இருக்கு, கொடுத்துட்டு இருக்கு. தொடக்கத்தில் பாவமே இல்லாத காலம், அடுத்தது மனசாட்சியின் காலம், அடுத்தது மனித ஆளுகையின் காலம், இப்படி எல்லாம் அடுத்தது நியாயப்பிரமாண காலம். அப்போ இப்படி இந்த பகுதிகள் காலம், அந்த காலத்துக்கு உட்பட்ட மக்களுடைய குறித்து நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். குறிப்பிட்ட காலங்களுக்குள் உள்ள இன்னார் வாழ்ந்தார்கள். அப்ப அவருடைய வாழ்க்கை இப்படிப்பட்டது. அப்ப அந்த காலத்துக்குள் வாழ்ந்தவர்கள் இப்படிப்பட்ட செயல்பாடு உள்ளவர்களா இருந்தார்கள் என்பதை கற்றுக்கொள்ள வசனங்கள். பாவமே இல்லை, இல்லாத காலம், மீறுதலுக்கு முன்ன உள்ளது. அப்ப வேதத்தை பகுத்து நாங்கள் படிக்கிறோம். அப்ப வேதத்தில் ஆர்வம் உள்ளவர்களுக்கு தான் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இல்லைன்னா இது என்னமா இருக்கும்? யோசிப்புமா இருந்த இந்த கல்லு கடிச்ச மாதிரி இருக்கும். வேதத்துல கொஞ்சம் உனக்கு ஆர்வம் இருந்தா அல்லேலூயா வேதத்தை படிக்க நீ ஓடி இருப்பாரு. வீட்டுல இருக்கிறது வீணா இருக்கிறது, வா தேவ சமூகத்துக்கு வா, கர்த்தரோடு இடைபடுவார். கையை தலையில சத்தமா தலையில சத்தமா சொல்லுவோம். கை கொண்டிருக்கிறபடியினால் யாரை பார்க்கணும்? ஆமென். ஹல்லேலூயா. அடுத்த 101 வாசிப்போம். வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விலக்குகிறேன். புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? இதெல்லாம் சேர்ந்து படிங்க பாப்போம். பார்த்தீங்களா? அப்போ நாம் வசனத்தின்படி வாழணும்னு விரும்புகிற ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய கால்கள் தவறான இடத்துக்கு நேரா போக மனம் வராது. ஆமென். நம்ம வேத வசனம் நம்ம எவ்வளவு அழகாக அரவணைச்சு நடந்து தெரியுமா? ஆமென். ஆமென். அல்லேலூயா. பாருங்க 103 வாசிப்போம். பாத்தீங்களா? உம்முடைய வார்த்தைகள் நாவுக்கு இனிமையானவைகள், வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாக. இந்த வசனங்களை ருசித்து கேட்பதாக்கும் ருசித்து படிப்பதாக்கும் உண்மையான கிறிஸ்தவ தேனில் ஆயத்தப்படுத்தப்பட்ட பலகாரம், தேனில் உண்டு பண்ணப்பட்ட பனியார் பார்த்துருக்கா? பனியாரம் பார்த்தது இல்லையா? இட்லி தோசை, தேன் கலந்து சுட்ட பனியாரம். எங்க ஊர்ல நெய்யப்பண்ணு சொல்லுவாங்களா? தெரியல, இருக்கோம். சரி, அப்போ நம்ம ஒரு ஆளுக்கு எடுத்து கொடுக்குறோம், தம்பி தான் சாப்பிடுவோம். சரி, நல்லாவே இல்லை அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கணும்? இவன் நோயாளியா இருப்பான். ஏதோ இவனுக்கு அந்த ஜுரம், டைபாய்டு காய்ச்சல் வந்திருக்கும் போட்டு, இல்லை குரங்கு காய்ச்சல், ஏதோ இவனுக்கு என்னது பயங்கரமான நோயாளி. அப்போ கர்த்தருடைய சத்தியம் கேட்க உனக்கு ஒரு இனிமை தெரியவில்லை என்றால் நீ யாரா இருக்கிற? ஆவிக்குரிய செத்து போன நோயாளி. கைப்பிடிச்சிக்க, நீ யார் என்று கேட்ட அதான் சொல்லப்பட்ட அந்த வசனம் வாசிங்க. அப்ப புரியுங்க. பாருங்க, சில விரும்பி டேஸ்டா சாப்பிடுகிற ஒரு பொருள் வச்சுக்கிறேன், நல்லா விரும்பி ரொம்ப விரும்ப ஆசை, வாயில் எடுத்து வச்சா எப்படி இருக்கும்? ரொம்ப ருசித்து சாப்பிடும்.
நிறைய வாய் வந்து என்ன அழியுது தண்ணி ருசித்து சாப்பிடும். அந்த ருசி நம்மளை மறக்க முடியாது கொஞ்சம் கூட. அந்த ருசித்து சாப்பிடுகிற உணவினுடைய சுவையே தனி இல்லையா? வேத சத்தியத்தை என்ன செய்யணும்? ருசிக்க கற்றவர். அதான் உள்ளான மனுஷன் ரெடியா இருக்கிறான் அடுத்த விஷயம். உள்ளான மனுஷன் தேவனோடு சரியான ஐக்கியத்தில் இருந்தால் ஹல்லேலூயா, இந்த சத்தியம் உனக்கு எப்படி இருக்கும்? இனிமையா இருக்கும். சத்தியம் உனக்கு கசக்க காரணமே உள்ளான மனுஷன் யாராயிட்டான்? நோய்வாய்ப்பட்டான். உள்ளான நிலையில் நோய்வாய்ப்பட்ட நபர். அதுதான் சத்தியம் ஒரு பிடிக்கல. ஆமென் ஹல்லேலூயா. அந்த இனிமையான அந்த டேஸ்ட் ருசித்து சத்தியத்தை ருசித்து ஒரு தேவனுடைய வசனத்தை வாசிக்கிறோமா? வாசிக்கிறேன்னா வேற ஒண்ணும் இல்ல, அந்த வசனத்தை வாசித்தாங்க இல்ல, உம்முடைய எவ்வளவு பாருங்க வேத பாருங்க வேட அந்த அழுத்துகிற உம்முடைய வார்த்தை என் நாவுக்கு எப்படி எவ்வளவு எப்படி எவ்வளவு அது ஒட்டு உதட மேல எவ்வளவு அப்படின்னா அவ்வளவு தூரம் இருதயம் வசனத்தை பற்றி இருக்கு. நிறுத்தி வாசிக்கணும். ஒரு வசனம் நம்ம எத்தனை அதிகாரம் வாசித்தோம் என்றல்ல, எத்தனை வசனம் உங்களுக்கு உள்ள யாரு சென்றதாக புரியுதா இல்லையா? ஓ அந்த ருசிக்கிற ஒரு உள்ளவன் பாருங்க. 63 சங்கீதம் 1 வசனம் சொல்லுங்க, வாசிப்போம். அதிகாலமே உண்மைக்கு தேவன் மேல் எவ்வளவு அன்பு வச்சிருந்த அதிகாலையில் எழுப்போம். 84 சங்கீதத்துல அவருடைய அந்த 1 வசனத்தை வாசி பார்ப்போம். சேனைகள் கர்த்தாவே உங்களுடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு எப்படி தேவ சமூகம் ருசித்து ஆராதிக்கிறது. எப்படி ஆராதிக்கணும்? ருசித்து தேவ சமூகத்தை ருசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அது எப்படி ருசிப்பதுன்னு புரியல, அப்படிதானே? இப்படி சொல்ல முடியாது, டைம் இல்லை. ஹல்லேலூயா. அப்ப ருசித்து ஆராதிக்கிற மெத்தட் இருக்கு. ஒரு நாள் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன், எத்தனை கேட்க விரும்புறீங்க? சரி கையில போட்டு அண்ணன் பார்க்க சொல்றோம்ப்பா, எனக்கு டைம் இல்லை. ஹல்லேலூயா. அப்போ தேவ சமூகத்தை எப்படி ருசிப்பது? அது ஒரு ஹெட்டிங்கே இருக்கு உங்களுக்கு கொடுக்குறோம். ஹல்லேலூயா. அதுக்குன்னு ஒரு கூட்டம் வேணும். அதை ருசிக்க வச்சு அதை அனுபவிக்க வச்சு அனுப்புறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எவ்வளவு எப்படி இருக்கா? இனிமையானது. எப்படி இருக்கா? தேனிலும் மதுரமா இருக்கிறது. உணர்வடைந்து அவ்வளவு தூரம் தேவனுடைய வார்த்தை தேவ சத்தியம் நமக்கு இன்றியமையாதது. தேவனுடைய பிள்ளைகள் சத்தியத்தை கேட்கணும், உள்ள நினைச்சு துடிக்கணும். அப்போ ஆண்டவர் ஜோம் ஆண்டவரே, நான் உங்களுடைய ஆலயத்துக்கு போறேன், நீர் என்னோட நினைச்சு பேசும். இது உங்களுடைய சத்தத்தை தான் கேட்கணும். நீ அந்த சத்தத்தை கேட்க அவளோடு வந்தாதான் ஆமென் அவர் உன்னோடு பேசுவார். ஆமென். ஆயத்தோடு ஒரு இருதயத்தோடு சபைக்கு வந்து பாரு. ஹல்லேலூயா. அன்னைக்கு போகும்போது ஆமென். ஒரு சகோதரன் உண்டு, நான் திட்டம் செய்வேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். பைபிள் ஸ்டடி அவர் பைபிள் படிக்க தெரியாது. அவர் அந்த பைபிள் ஸ்டடி கொடுத்துட்டு கேட்டுட்டே இருப்பார். அவருக்கு டைம் ஆயிடும். பஸ்ஸுக்கு 8:30 அவர் கிளம்பிடுவார். முடிக்க போகிற நேரம் எடுத்து பயத்தை தூக்கிட்டு அதில் போய் நின்று கேட்டு இருப்பார். நான் வாட்ச் பண்ணுவேன். அப்போ அதுக்கு அர்த்தம் அவருக்கு படிக்க தெரியாது, எழுத தெரியாது, கேட்கறதுல அவருடைய உள்ள நினைச்சு ஆர்வமாக அந்த வசனத்தை கேட்கல. அவருக்கு வேதம் படிக்கவும் தெரியாது, எழுதவும் தெரியாது. ஆனா கேட்கிற உள்ளான அந்த இருதயம் ஹல்லேலூயா எப்படி இருக்கு? ஆர்வம் கொள்வது. ஆமென். அதான் விஷயம். நீ படிக்க தெரியாமல் இருந்தாலும் ஆவியானவர் பேசுவது
மூளை அறிவுக்கு அல்ல, உள்ளான தெளிவுக்காய் பேசுகிறது. திறக்கப்பட்ட இருதயம் உனக்கு தேவை. அப்போ ஒரு தேவனுடைய பைபிள் சொல்லுகிறது, தெரியாம சர்ச்சைக்கு வா, எழுத தெரியும் வேண்டாம், நீ கேட்டா மட்டும் போதும். ஹல்லேலூயா. எனக்கு எழுத தெரியாது, 2ஆம் கிளாஸ் ஆகும், இங்க எழுதுனா அங்க போகணும், நீ அது வேண்டாம், எழுதண்டா, சும்மாவா. வேதத்தின் மகத்துவங்களை கேள், உனக்குள் பெரிய ஒரு தெளிவு வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நான் கர்த்தருடைய பிள்ளைகளை முடிக்க போறேன். உங்களுக்கு அப்படிப்பட்ட திறக்கப்பட்ட இருதயம் உங்களுக்கு வேணும். கையளவு தலையில சொல்லுவோம். அந்த நிலையில் அதை கை கொண்டு நாம் வாழ்ந்தால்தான் நாம் அவருக்கு யாரா இருக்க முடியும்? சீசரா இருக்க முடியும். அவருடைய குணம் நிறைந்தவர்களாக, அவருடைய சுபாவம் நிறைந்தவர்களாக, ஹல்லேலூயா, அவருடைய சிந்தையால் நிரப்பப்பட்டவர்களாக மாற முடியும். நம்மளை ஒப்பு கொடுப்பேன், நம்மளை கல்படுத்தோம். தேவ சம்பந்தமாக படிப்போமா? உங்களுடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமா இருக்கிறது. தேவ சமூகத்தை குறித்து ஒரு ஆர்வம் உனக்குள் இருக்கா? வாஞ்சை இருக்கா? ஆமென். பார், கர்த்தருடைய சத்தியத்தை கேட்கும் போது உள்ளான இருதயம் என்ன சொல்லுகிறது? சத்தியத்தை ருசிக்கிற ஒரு உள்ளான மனிதன் இருக்கிறான் ஆயத்தமா? சத்தியத்தை கேட்கும் போது ஒரு மகிழ்ச்சி உண்டாகிறதா? ஆர்வம் உண்டாகிறதா? கேட்கவனுக்குள் மீண்டும் ஒரு தூண்டுதல் உண்டாகிறதா? சிந்தித்து பார். ஆண்டவரே, வேதத்தின் சத்தியத்தை கேட்கிற ஒரு திறக்கப்பட்ட ஒரு உள்ளத்தை தாருமப்பா. சத்தியங்களை ருசிக்கிற ஒரு உதடு எனக்கு வேணும், இருதயம் வேணும். உம்முடைய குரலை நான் அடையாளம் கண்டு கொள்ளணும். வேதத்தின் மகத்துவங்களை நான் இருதயத்தில் சேர்த்து வைக்கணும்பா. அதை தியானிக்கிற இறுதி எனக்கு வேணும். நான் உம்மோடு ஒன்றித்து வாழ எனக்கு கிருபை தர வேண்டும் அப்பா. ஆமென் ஆண்டவரே, ஆமென். எனக்கு கிருபை தர. என் சொந்த பலத்துல இந்த பூமியில வாழ முடியாது. இந்த பூமியில சொந்த பலத்துல வாழ முடியாது ஆண்டவரே. சொந்த அறிவை வைத்து நான் வாழ முடியாது ஆண்டவரே. உம்முடைய பலன் எனக்கு வேணும் ஆண்டவரே. வார்த்தையால் நிரப்பும் என்று சொல்லி கேட்பேன். கேட்போமா? ஆமென், 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 ஆமென். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவை, கர்த்தாவை, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். உடைய சமுத்திரம் வந்த நேரம் முதலில் மட்டும் கர்த்தர்களோடு கூட இருந்தீர் ஆண்டவரே. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தாவே, பேசுகிற வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆமென். இந்த வசனங்கள் ஒவ்வொரு உள்ளங்களை கடந்து செல்லட்டும் அப்பா. உம்மை போலங்களை மாற்றும் ஆண்டவர். உடைய பிரசன்னத்தாரங்களை மூடி பாதுகாப்பீராக. நிறைவே ஒவ்வொருவரும் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி சத்தியத்தை கேட்கிற ஒரு திறக்கப்பட்ட உள்ளங்கள், தேவ சமூகத்தை ருசிக்கிற ஒரு அனுபவத்தை கட்ட ஒவ்வொருவரும் கட்டளையிடுமா. ஒவ்வொரு மக்களை ஆசீர்வதியும். ஆமென். நேசிக்கிற உள்ளங்களை கொடுமப்பா. உடைய சமூகத்தை ருசிக்கிற இருதயங்களை கொடுமப்பா. ஆசீர்வதிப்பீராக. சமாதானத்துடன் காத்துக்கொண்டு இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுவே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே